வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் சேரீலேருந்து வரக்கூடிய ப்ளவுஸ் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறாங்க எனக்கு ப்ளவுஸ் ஹைட் வைங்க, ஸ்லீவ் லென்த்து வைங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அளவு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸோட அளவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வரக்கூடிய அளவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 மீட்டராவது வரணும். சீலையிலேருந்து வரக்கூடிய துணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 மீட்ரு வரணும். ஆனால் இது பார்த்தா 60 பாயிண்ட் தான் இருக்குது. 60 பாயிண்ட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் உள்ளதள்ளி கிழிஞ்சிருக்கு. அப்போ ஒரு 1/2 மீட்ரு தான் நமக்கு சீலையிலேருந்தே துணி வருது. ஸோ அந்த சில சீலையெல்லாம் வரும், எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேப்பாக இருக்கக்கூடிய சீலையிலெல்லாம் பார்த்தா ப்ளவுஸினுடைய அளவு கம்மியாக தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருங்க. நாங்கள் இதை வாங்கும்போது கவனிக்காமல் வாங்கிட்டு கடைசியில் ஒவ்வொரு டைமும் இது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுது. எப்படி கட் பண்ணுறது, இதில் எங்கே பட்டிக்கு வைக்கிறது, இதெல்லாம் ஓகே, இதை கட் பண்ணி நம்ம வச்சுட்டோம், இதை மேட்ச் பண்ணிட்டோம், தைக்கிறோம். இப்போ பட்டிக்கு எங்கே பீஸ் எடுக்கிறது, அப்போ நான் என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுக்கு நான் வேறு வழி இல்லாமல் நான் கடைசியில் பண்ணக்கூடிய பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் இந்த வரக்கூடிய சின்ன சின்ன இந்த பிட்டெல்லாம் ஜாயின் பண்ணி தான் நான் பட்டி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறது ரொம்ப நமக்கு இதுக்கு நம்ம வேறு ப்ளவுஸ் தைச்சாவே இன்னும் 2-3 ப்ளவுஸ் தைச்சிட்டு போயிடலாம். அந்த பட்டி மேட்ச் பண்ணி அந்த சைஸ் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வேறு ப்ளவுஸ் தைச்சிட்டு போயிடலாங்கிற மாதிரி இதாகிடுது. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சீலையில் ப்ளவுஸ் இருந்ததுன்னா நீங்கள் வேறு துணி எடுத்து கொடுங்க தைக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.